தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் 3 அறிவுரைகள். யோவான் 14வது அதிகாரம் 12 முதல் 15 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3 அறிவுரைகள். முதலாவது, விசுவாசிக்கிறவர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது, ஜெபிக்கிறவர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து திருவிழம் பற்றி இருக்கிறார். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது, கை கொள்ளுகிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவரோடு வாசம் பண்ணுவோம். இயேசுவில் அன்பாய் இருந்து இயேசுவின் கற்பனைகளை, அவர் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் சீஷர்களாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.